அதாவது ஒரு இந்தியன் டீம் பிளேயரும் இந்த டோர்னமெண்ட்ல, அதாவது மத்த ஐசிசி டோர்னமெண்ட்டை விட்டுருங்க, பர்டிகுலரா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 இந்த டோர்னமெண்ட்ல அவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட ரோல் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு, இந்தியன் டீம் குரூஷியலான டைம்ல இருக்கு, இப்ப நம்மளோட பொட்டன்ஷியலை வெளியே கொடுத்து டெலிவர் பண்ணா இந்த டீம் ஜெயிக்குங்கிறத கரெக்டா பண்ணி டீமா விளையாண்டு ஃபைனலி 12 வருஷம் கழிச்சு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை நம்ம ஜெயிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து ரோஹித்தோட கேப்டன்சில ஆரம்பிங்களேன், டாஸ் வேணா தோத்துட்டு போறாருங்க. அவர் கொடுக்குற அந்த பவுலர் ரொட்டேஷனா இருக்கட்டும், அந்த ஃபீல்டு செட் பண்ற விதமா இருக்கட்டும், இந்த பக்கம் விராட் கோலி தேவங்கும் போது நான் விளையாடுவேன்னு செமிஃபைனல் அடிச்ச நாக்கா இருக்கட்டும், ரோஹித்தோட இந்த ஃபைனல் நாக்கா இருக்கட்டும், இந்த டீம்லயே அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர் யாருன்னா அது ஸ்ரேயஸ் ஐயர் தான். வருவாரு 30-40 ஒரு பக்கம் ரன் அடிச்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் இறக்கி கொடுங்க, மெதுவா ஆடணுமா மெதுவா ஆடுறேன், அடிச்சாடணுமா அடிச்சாடுறேன், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரஷரா விளையாடுற பேட்ஸ்மேனை நான் பாத்துக்கிறேன் அக்ஷர் பட்டேல் வந்து டம்மு டும்னு அடிக்கிறதா இருக்கட்டும், மேட்சை ஃபைனலா முடிச்சு கொடுக்குற ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், முகமது சமீல இருந்து குல்தீப் யாதவ்ல இருந்து கடைசியில பூம்ராவை ரீப்ளேஸ் பண்ண வர வருண் சக்கரவர்த்தி அவர் மாதிரி விக்கெட் எடுப்பாரான்ற கொஸ்டினோட இருந்தப்ப அதையும் வந்து பண்ணி ஒட்டுமொத்த டீமா சேர்ந்து இன்னைக்கு இந்த டிராஃபி வின் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது இதே மாதிரி டீமா விளையாடுங்கடா, அடுத்து எந்த டிராஃபி வந்தாலும் அது நம்மளுது தான்.